இன்றைய முக்கிய செய்திகள் இதோ. நாட்டின் தலைநகரிலிருந்து அதிரடி மாற்றங்கள். விண்ணில் சீறிப்பாயும் இந்தியாவின் தொழில்நுட்பம். அதிவேகத்தில் விரையும் வந்தே பாரத். இன்றைய விவாதத்தின் முக்கிய கேள்வி இதுதான். சேனலை மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம். கேள்வி 1. இந்தியாவின் பிரதமர் எந்த நாட்டின் நாடாளுமன்றத்தில் உரையாற்றி வரலாறு படைத்தார்? உங்களுக்கான ஆப்ஷன்ஸ்: மொரீஷியஸ், சேசல்ஸ், இலங்கை, மாலத்தீவு. உங்களுக்கான விடை ஆப்ஷன் பி, செசல்ஸ். கேள்வி 2. இந்திய பிரதமருக்கு செசல்ஸ் வழங்கிய உயரிய விருது எது? உங்களுக்கான ஆப்ஷன்ஸ்: ப்ளூ ஓஷன் மெடல், கார்டியன் ஆஃப் தி ப்ளூ ஆர்சோன், ஓசன் ஸ்டேட் அவார்டு, ஐஸ்லாண்ட் ஹீரோ அவார்டு. உங்களுக்கான விடை ஆப்ஷன் பி, கார்டியன் ஆஃப் தி ப்ளூ ஹாரிசோன். கேள்வி 3. இந்தியாவை T20 தொடரில் வீழ்த்திய அணி எது? உங்களுக்கான ஆப்ஷன்ஸ்: இலங்கை, அயர்லாந்து, ஆஸ்திரேலியா, தென்னாப்பிரிக்கா. உங்களுக்கான விடை ஆப்ஷன் பி, அயர்லாந்து. கேள்வி 4. கராச்சி தாக்குதல் தொடர்பாக இந்தியா எந்த நாட்டின் குற்றச்சாட்டை மறுத்தது? உங்களுக்கான ஆப்ஷன்ஸ்: ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், ஈரான், இலங்கை. உங்களுக்கான விடை ஆப்ஷன் பி, பாகிஸ்தான். கேள்வி 5. இந்தியா வரலாறு இனி எத்தனை கட்டங்களாக படிக்கப்படும் என கூறப்பட்டது? உங்களுக்கான ஆப்ஷன்ஸ்: 2, 3, 4, 5. உங்களுக்கான விடை ஆப்ஷன் ஏ, 2. கேள்வி 6. T20 உலகக்கோப்பையில் இந்திய மகளிர் அணி எந்த அணியிடம் தோற்று அரையிறுதி வாய்ப்பை இழந்தது? உங்களுக்கான ஆப்ஷன்ஸ்: இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, பாகிஸ்தான். உங்களுக்கான விடை ஆப்ஷன் பி, ஆஸ்திரேலியா. கேள்வி 7. உலக யோகா தினம் எந்த மாதத்தில் கொண்டாடப்படுகிறது? உங்களுக்கான ஆப்ஷன்ஸ்: மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட். உங்களுக்கான விடை ஆப்ஷன் பி, ஜூன். கேள்வி 8. உலக சுற்றுச்சூழல் தினம் எப்பொழுது கொண்டாடப்படுகிறது? உங்களுக்கான ஆப்ஷன்ஸ்: ஜூன் 5, ஜூன் 10, ஜூன் 15, ஜூன் 21. உங்களுக்கான விடை ஆப்ஷன் ஏ, ஜூன் 5. கேள்வி 9. இந்தியாவின் வெளியுறவு அமைச்சகம் எந்த நகர தாக்குதல் குறித்து பதிலளித்தது? உங்களுக்கான ஆப்ஷன்ஸ்: லாகூர், கராச்சி, இஸ்லாமாபாத், பெராவர். உங்களுக்கான விடை ஆப்ஷன் பி, கராச்சி. கேள்வி 10. இந்திய வரலாறு குறித்து கருத்தை வெளியிட்டவர் யார்? உங்களுக்கான ஆப்ஷன்ஸ்: அமித்ஷா, நிதின் கட்கரி, ஜே.பி. நட்டா, தர்மேந்திர பிரதான். உங்களுக்கான விடை ஆப்ஷன் ஏ, அமித்ஷா. கேள்வி 11. சமீபத்தில் இந்தியாவின் எந்த மாநிலம் புதிய தொழில்துறை முதலீடுகளை அதிகம் ஈர்த்ததாக செய்திகள் வெளியாயின? உங்களுக்கான ஆப்ஷன்ஸ்: குஜராத், தமிழ்நாடு, மகாராஷ்டிரா, கர்நாடகா. உங்களுக்கான விடை ஆப்ஷன் சி, மகாராஷ்டிரா. கேள்வி 12. இந்தியாவில் சர்வதேச யோகா தினம் இந்த ஆண்டு எந்த கருப்பொருளுடன் கொண்டாடப்பட்டது? உங்களுக்கான ஆப்ஷன்ஸ்: யோகா ஃபார் பீஸ், யோகா ஃபார் ஒன் எர்த் ஒன் ஹெல்த், யோகா ஃபார் நேச்சர், யோகா ஃபார் ஃபியூச்சர். உங்களுக்கான விடை ஆப்ஷன் பி, யோகா ஃபார் ஒன் எர்த் ஒன் ஹெல்த். கேள்வி 13. இந்தியாவின் விண்வெளி ஆய்வு அமைப்பு எது? உங்களுக்கான ஆப்ஷன்ஸ்: DRDO, HAL, இஸ்ரோ, BARC. உங்களுக்கான விடை ஆப்ஷன் சி, இஸ்ரோ. கேள்வி 14. இந்தியாவின் புதிய அதிவேக ரயில் திட்டம் எந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகிறது? உங்களுக்கான ஆப்ஷன்ஸ்: சீனா,
ஜப்பான் சென்காசின், ஜெர்மனி, பிரான்ஸ். உங்களுக்கான விடை ஆப்ஷன் பி ஜப்பான் சென்காசன். கேள்வி 15. இந்தியாவில் டிஜிட்டல் பண பரிவர்த்தனையில் அதிகம் பயன்படுத்தப்படும் முறை எது? உங்களுக்கான ஆப்ஷன்ஸ் நெஃப்ட், ஆர்டிஜிஎஸ், யூபிஐ, ஐஎம்பிஎஸ். உங்களுக்கான விடை ஆப்ஷன் சி யூபிஐ. கேள்வி 16. இந்தியாவின் மிக உயரமான சிலை எது? உங்களுக்கான ஆப்ஷன்ஸ் சிவாஜி சிலை, ஒற்றுமை சிலை, திருவள்ளுவர் சிலை, புத்தர் சிலை. உங்களுக்கான விடை ஆப்ஷன் பி ஒற்றுமை சிலை. கேள்வி 17. இந்தியாவின் முதல் சூரிய மிஷன் எது? உங்களுக்கான ஆப்ஷன்ஸ் சந்திராயன் 3, ஆதித்யா L1, கங்கன்யான், மங்கள்யான். உங்களுக்கான விடை ஆப்ஷன் பி ஆதித்யா L1. கேள்வி 18. இந்தியாவில் ஜிஎஸ்டி அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு எது? ஆப்ஷன்ஸ் 2015, 2016, 2017, 2018. உங்களுக்கான விடை ஆப்ஷன் சி 2017. கேள்வி 19. இந்தியாவில் தேசிய கட்டண அமைப்பான யூபிஐயை உருவாக்கிய நிறுவனம் எது? உங்களுக்கான ஆப்ஷன்ஸ் ஆர்பிஐ, என்பிசிஐ, எஸ்பிஐ, எஸ்இபிஐ. உங்களுக்கான விடை ஆப்ஷன் பி என்பிசிஐ. கேள்வி 20. இந்தியாவின் தேசிய மரம் எது? உங்களுக்கான ஆப்ஷன்ஸ் தென்னை, ஆலமரம், வேப்பமரம், மாமரம். உங்களுக்கான விடை ஆப்ஷன் பி ஆலமரம்.